முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தூய்மை பணியாளர்கள் 349 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்கள் 349 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 349 தூய்மை பணியாளர்கள் மீது 2 பிரிவுகளின் கீழ் தேனாம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சட்டவிரோதமாக கூடுதல் உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா அறிவாலயத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்கள் 349 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இணைகிறார். சுப்பிரமணியன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கட்ட வகைகளில் தங்களுடைய போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தனியார் மயமாக்கலை கண்டித்தும் அதே போல பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தூய்மை பணியாளர்கள் கடந்த 2 மாதங்களுக்கும் மேலாக போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வடிவங்களில் தங்களுடைய போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக மெரினா கடற்கரை சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டார்கள். அதே போல ரிப்பன் மாளிகை முன்பு 13 நாட்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். காவல் ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்திலும் ஈடுபட்டார்கள். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் போராட்டம் நடத்தினார்கள். இந்த நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயம் முன்பு நேற்று முற்றுகை போராட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் 349 பேரை தேனாம்பேட்டை போலீசார் கைது செய்து சமூக நலக்கூடத்தில் தங்க வைத்தனர். அதன் பிறகு நேற்று இரவு அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். இதன் தொடர்ச்சியாக தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். சட்டவிரோதமாக கூடுதல் உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. ஆனாலும் காவல்துறை கைது நடவடிக்கை எடுத்தாலும் கூட தங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்று தூய்மை பணியாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.